20 வயசு 25 வயசுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து வாழ்க்கையில அடைஞ்சாகணும். பட் அந்த செல்போன் நிறைய விஷயங்களை மாத்திரும். டோபமைன் அப்படிங்கிற கெமிக்கல் சொல்றாங்க. அது வந்து சிகரெட் குடிக்கிறவங்க இல்லாட்டி லிக்கர் குடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த கெமிக்கல் எக்ஸர்ட் ஆகும் உடம்புல இருந்து. அது மோட்டிவேஷனா இருக்கலாம், இல்லாட்டி வேற என்ன அடிக்ஷனா இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் வந்து எக்ஸர்ட் ஆகும் மூளையில இருந்து. டோபமைன் அப்படிங்கிறது பேரு. நீங்க போன்ல அடிக்ட் ஆகும் போதும் அதே கெமிக்கல் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது ஒரு மெசேஜா இருக்கலாம், ஒரு வீடியோ பாக்குறதா இருக்கலாம். அது வந்து உங்களை அடிமைப்படுத்தும். ரொம்ப நேரம் தயவு செஞ்சு அந்த செல்போனுக்குள்ள போய் மூழ்கிறாதீங்க. ஓகேயா? யாராவது சிகரெட் குடிச்சா தப்பா சொல்லுவாங்க, தண்ணி அடிச்சீங்கன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கு, ஒரு ரெகுலேஷன் இருக்கு. செல்போன் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாங்க இருக்கு, ரெகுலேஷன் கிடையாது. ஆனா அதுக்கு நீங்க அடிமையாக முடியும். நீங்க பெரிய பெரிய வெற்றி அடையாம இருக்கிறதுக்கு அது ஒரு தடையா இருக்க முடியும். ரொம்ப நேரம் செல்போன்ல